இதை வந்து எதனால் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க கேட்ட கமெண்ட்ஸ் வந்து ஒரு சிலருக்கு வந்து அது உதவும். 265 ஐசிக்கு 6.5 இன்ச் சப்வூஃபர் வந்து யூஸ் பண்ணலாமான்னு கேட்டிருந்தாங்க. வந்து எதெல்லாம் நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் அதை பார்க்காம இருந்தீங்கன்னா அந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் என்ன வோல்டேஜில் நம்ம கொடுத்தோம்னா எந்த அளவு சப்வூஃபர் யூஸ் பண்ணால் மேட்ச் ஆகும், அதேமாதிரி ஓம்ஸ் என்ன போட்டால் மேட்ச் ஆகும்னு சொல்லிட்டு எம்ஸ் டிரான்ஸ்ஃபார்மரை வந்து 24024 இன்வெர்டர் போர்டுக்கு நான் கொடுக்கலாமான்னு சொல்லி வந்து என்ன கேட்டிருந்தாங்கன்னா 24024 வந்து டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணும்போது நம்ம வந்து பவர் கால்குலேஷன் பண்ணும்போது வந்து நம்மளுக்கு வந்து வி வந்து நம்ம 24 கொடுக்குறதா சப்ரி ஆல்ட்ரு வீடியோ போடுங்க அண்ணா. நான் வந்து எல்லாத்தையும் கேட்டுட்டேன், ஆனால் யாருமே போடலை, நீங்களாச்சும் போடுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. கெயின் அதிகம் பண்ணுறது எப்படி வந்து நம்ம ஃபில்டர்ஸ் ஏட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம அடுத்த வீடியோ பார்ப்போம். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ பார்த்துட்டு நீங்களே ட்ரை பண்ணலாம் இருக்காங்க. ஆனால் நான் வந்து 24024 8 ஆம்ஸ் டிரான்ஸ்ஃபார்மர் வந்து நான் யூஸ் பண்ணுறேன்னா அதில் வந்து 12012 டேப்பிங்கில் வந்து ஒரு லீடில் மட்டும்தான் எனக்கு சப்ளை வருது. அனைவருக்கும் வணக்கம். நம்ம லாஸ்ட்டாக போட்ட வீடியோவை நல்லா சப்போர்ட் பண்ணீங்க. சப்போர்ட் பண்ண அனைவருக்கும் நன்றி. நம்ம வந்து இன்றைக்கி வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, நம்ம இது வரைக்கும் நம்மளுடைய வீடியோஸ் பார்த்து நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அந்த கமெண்ட்ஸுக்கு சப்ஸ்கிரைபருக்கு வந்து அதுக்கு என்ன வந்து நம்ம ரிப்ளை பண்ணோம் அப்படிங்கிறத வந்து நம்ம உங்களுக்கு சொல்ல போகிறேன். இதை வந்து எதனால் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க கேட்ட கமெண்ட்ஸ் வந்து ஒரு சிலருக்கு வந்து அது உதவும். அதனால தான் வந்து சரி இந்த வீடியோவை அப்லோட் பண்ணலாம், அவங்க என்னென்ன கேள்வி கேட்டாங்களோ அது மற்றவங்களுக்கும் தெரியப்படுத்தலாம், அது வந்து உங்களுக்கு உதவும் அப்படிங்கிறக்காக தான் நான் இந்த வீடியோவை போடுறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டாக வந்து என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா 7265 ஐசிக்கு 6.5 இன்ச் சப்வூஃபர் வந்து யூஸ் பண்ணலாமான்னு கேட்டிருந்தாங்க. ஃபஸ்ட்டு அது என்னென்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் சிங்கிள் சப்ளை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா 6.5 இன்ச் ஊஃபர் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். இதே வந்து நீங்கள் டுவெல் சப்ளையில் வந்து நீங்கள் 6.5 இன்ச் நீங்கள் மோனோ பண்ணி யூஸ் பண்ணிங்கன்னா 6.5 யூஸ் பண்ணலாம். பட் வந்து ஆனால் ஓம்ஸ் வந்து நீங்கள் 8 ஓம்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு நல்ல பெஸ்ட் ரிசல்ட் இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் 7265 வந்து நீங்கள் டுவெல் சப்ளையில் 12012 கொடுத்து யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு 8 ஓம்ஸ் போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு நல்லா மேட்ச் ஆகும். இதுக்கு தான் வந்து நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் ஒன்று போட்டிருந்தோம், டேட்டா ஷீட்டில் வந்து எதெல்லாம் நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் அதை பார்க்காம இருந்தீங்கன்னா அந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் என்ன வோல்டேஜில் நம்ம கொடுத்தோம்னா எந்த அளவு சப்வூஃபர் யூஸ் பண்ணால் மேட்ச் ஆகும், அதேமாதிரி ஓம்ஸ் என்ன போட்டால் மேட்ச் ஆகும்னு சொல்லிட்டு நம்ம அதை தெரிஞ்சுக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 12 வோல்ட் 5 ஆம்ஸ் டிரான்ஸ்ஃபார்மர் வந்து 24024 இன்வெர்டர் போர்டுக்கு நான் கொடுக்கலாமான்னு சொல்லி கேட்டிருந்தாங்க ஒரு சப்ஸ்கிரைபரு. கொடுக்கலாம். என்ன கேட்டிங்கன்னா 12 வோல்ட் 5 ஆம்ஸ் டிரான்ஸ்ஃபார்மர் வந்து நீங்கள் டிசி அவுட்புட் எடுத்து கொடுத்தீங்கன்னா 18 வோல்ட் வரும். நீங்கள் 18 வோல்ட் என்ன இன்புட் கொடுக்குறீங்களோ அதை பொறுத்து தான் இன்னொருத்தோட அவுட்புட்டில் வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ உங்களுக்கு அந்த வோல்டேஜ் உங்களுக்கு ஓகே அப்படின்னீங்கன்னா யூஸ் பண்ணலாம். அதே சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டிரான்ஸ்ஃபார்மரில் யூஸ் பண்ணுறத விட நீங்கள் பேட்டரியில் கொடுத்து யூஸ் பண்ணிங்கன்னா நல்லா பெஸ்ட் ரிசல்ட்டாக இருக்கும். சரிங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்னொருத்தர் வந்து என்ன கேட்டிருந்தாங்கன்னா 24024 வந்து டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணும்போது நம்ம வந்து பவர் கால்குலேஷன் பண்ணும்போது வந்து நம்மளுக்கு வந்து வி வந்து நம்ம 24 கொடுக்குறதா 48 கொடுக்குறதான்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. சரிங்களா? அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 24024 வந்து நம்ம யூஸ் பண்ணோம்னா நம்ம என்ன ஏசி வோல்டேஜ் வருதோ நம்ம அதைத்தான் நம்ம கொடுக்கணும். 24024னா 24 இன்ட்டு அதோட ஆம்பியர் கொடுத்தீங்கன்னா தான் அதோடைய பவர் வாட்ஸ் கால்குலேஷன் வந்து நம்ம பண்ணிக்க முடியும். ஸோ இதை வந்து நீங்கள் இதை வந்து டவுட் வந்து நிறைய பேருக்கு இருந்திருக்கும். இதை சொல்கிறதுனால மற்றவங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். சரிங்களா? அடுத்த வந்து பார்த்திங்கன்னா இன்னொருத்தர் வந்து கேட்டிருந்தாங்க, அண்ணா நான் சோனி சப்ரி ஆல்ட்ரு வீடியோ போடுங்க அண்ணா. நான் வந்து எல்லாத்தையும் கேட்டுட்டேன், ஆனால் யாருமே போடலை, நீங்களாச்சும் போடுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. இந்த கொஸ்டின் கேட்டதுக்கு ரொம்ப நன்றி நண்பா. ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து எல்லாருமே வந்து சப்ரி வந்து ஆல்ட்ரேஷன் வந்து நிறையா கேட்குறாங்க. இந்த சப்ரி ஆல்ட்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்த ஒரு வீடியோ போட போகிறோம். அதாவது ஆப்ரேஷன் ஆம்பிளிஃபயரில் எந்தெந்த இடத்துல நம்ம சேஞ்ச் பண்ணால் என்ன கிடைக்கும் அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம பண்ணோம்னா ஓகே. எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆல்ட்ரு வீடியோ வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பண்ணுவாங்க. இது வந்து உங்களுக்கு அந்த எந்த இடத்துல ஆல்ட்ரு பண்ணுன்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்கள் எப்படி வேணாலும் நீங்கள் ஆல்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். அது வந்து நீங்கள் எந்த பின்னில் பண்ணணும், எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது அடுத்ததெல்லாம் ஆப்ரேஷன் ஆம்பிளிஃபயரில் வந்து எப்படிலாம் கெயின் அதிகம் பண்ணுறது, எப்படி வந்து நம்ம ஃபில்டர்ஸ் ஏட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம அடுத்த வீடியோ பார்ப்போம். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ பார்த்துட்டு நீங்களே ட்ரை பண்ணலாம்.
நீங்கள் இந்த இடத்துக்கு போட்டோம்னா நம்மளுக்கு வந்து என்ன ஃப்ரீக்வன்சி சேஞ்ச் ஆகும் அப்படிங்கிறத நீங்களே ட்ரை பண்ணி போனால் நம்ம வந்து அதுக்குண்டானது சொல்லியிருக்கோம். அந்த ஃபில்டர்ஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா லோ பாஸ் ஃபில்டர், ஹை பாஸ் ஃபில்டர்னு சொல்லியிருப்போம். நீங்கள் அந்த சர்க்யூட் எடுத்துகிட்டு அந்த சர்க்யூட்டில் எப்படி கனெக்ட் பண்ணிக்கிறாங்கன்னு சொல்லி பார்த்துட்டு நீங்கள் அதில் இருக்கிற கெப்பாசிட்டர் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிங்கனாவே உங்களுக்கு பேஸோட ஃப்ரீக்வன்சி சப் ஊஃபர் வந்து ஆல்ட்ரு பண்ணிக்கலாம். அதே கெயினுக்கு வந்து ஆல்ட்ரு பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஆப்ரேஷன் ஆம்பிளிஃபயரில் நம்ம வந்து வீடியோ போட போகிறோம். அதில் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அடுத்து வந்து இன்னொருத்தர் வந்து கேட்டிருக்காங்க, நான் வந்து 24/0/24 8 டர்ன்ஸ் டிரான்ஸ்ஃபார்மர் வந்து நான் யூஸ் பண்ணுறேன்னா அதில் வந்து 12/0/12 டேப்பிங்கில் வந்து ஒரு லீடில் மட்டும்தான் எனக்கு சப்ளை வருது. ஆனால் வந்து 24/0/24 மட்டும் நான் யூஸ் பண்ண முடியுமா, இதனால் வந்து டிரான்ஸ்ஃபார்மர் ஃபால்ட் ஆகாதான்னு சொல்லி கேட்டிருக்காங்க. யூஸ் பண்ணலாம். அதாவது நீங்கள் 24/0/24ல் இன்னொரு செப்பரேட்டாக வந்து 12/0/12 வைண்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. இது எதுக்குங்க தான் நம்ம ஃபேன் பர்பஸ் இல்லைன்னா முன்னாடி இருக்கிற பெரிய ஆம்பிளிஃபயர் செக்ஷனுக்காக யூஸ் பண்ணுறது. சப்போஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காயில் வந்து உங்களுக்கு 2 ஷார்ட்டேஜ் ஆகிருந்தால் மட்டும் டிரான்ஸ்ஃபார்மர் ஃபால்ட் வரும். ஷார்ட்டேஜ் ஆகாமல் எனக்கு வந்து வோல்ட்டு வருது, எனக்கு நோ ப்ராப்ளம், டிரான்ஸ்ஃபார்மரில் ஹீட் எதுவும் வரல, நார்மலாக டிரான்ஸ்ஃபார்மர் எந்த ஒரு லோடுமே கொடுக்காம ஒரு 10 மினிட்ஸ் வச்சு யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹீட் வரல அப்படின்னீங்கன்னா நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணலாம். நீங்கள் 24/0 மட்டும் 24 வந்து யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணிக்கலாம், நோ ப்ராப்ளம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 7-6 வந்து நான் 20/0/20 வந்து நம்ம கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. இந்த சப்ஸ்கிரைபருக்கு வந்து என்னென்னா நம்ம எப்படி வந்து டிரான்ஸ்ஃபார்மர் வோல்டேஜ் கால்குலேஷன் வந்து எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ப்ரீவியஸாக ஒரு வீடியோ போட்டிருப்போம். அந்த வீடியோ போய் பாருங்கள். இது வந்து நம்ம 20/0/20 கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 28க்கு மேலே போயிடும். நம்ம 7-6 நம்ம டேட்டா ஷீட் எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் 26 to 28க்குள்ளே இருக்கிற மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து 15/0/15 இல்லைன்னா 18/0/18 போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இதுக்கு மேலே கொடுத்தீங்கன்னா 7-6 வந்து ஐசி வந்து உங்களுக்கு பர்ன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ 20/0/20 வந்து நீங்கள் ஏசி டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணக்கூடாது. நீங்கள் அந்த வீடியோவை பார்த்துட்டு அந்த டேட்டா ஷீட்டில் வந்து எவ்வளோ வோல்டேஜ் வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு அதை நீங்கள் வந்து முடிவு பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து 7-6 வந்து நீங்கள் 15/0/15 கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 21 வோல்டேஜ் உங்களுக்கு வரும். அதை வந்து நீங்கள் 7-6 நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா 7-6 ஐசி ஆடியோ போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா சவுண்டு வந்து உங்களுக்கு கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த சப்ஸ்கிரைபருக்குமே வந்து என்ன சொல்கிறேன்னா டேட்டா ஷீட் எடுத்து நீங்கள் ரெஃபர் பண்ணிங்கன்னா அதில் வந்து காம்பனன்ட்ஸோடைய டீட்டெயில்ஸ் வந்து போட்டிருப்பாங்க. அந்த காம்பனண்ட்டோட டீட்டெயில்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ டிபி வந்து இருக்குது, அதில் ஃபிக்ஸ்டாக வந்து எவ்வளோ கெயின் இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. நீங்கள் அந்த இடத்துல நீங்கள் ரெசிஸ்டன்ஸ் மட்டும் சேஞ்ச் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து கெயின் வந்து நீங்கள் அதிகம் பண்ணிக்க முடியும். ஸோ சவுண்ட் வந்து நீங்கள் அதிகம் பண்ணிக்க முடியும். நீங்கள் வந்து அதை ஃபிக்ஸ்டாக ஒரு ரெசிஸ்டன்ஸ் போட்டிருப்பாங்க, 2 ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். இது அதிகமாக போட்டிங்கன்னா கெயின் இன்க்ரீஸ் ஆகும், இது வந்து அதிகம் பண்ணிங்கன்னா கெயின் கம்மியாகும்னு சொல்லிட்டு ஒரு டேட்டா ஷீட்டில் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் அதில் வந்து நீங்கள் ஃபீட்பேக் ரெசிஸ்டன்ஸ் சொல்லுவோம். அந்த ஃபீட்பேக் ரெசிஸ்டர் வந்து நீங்கள் மாற்றினீங்கன்னா கெயின் வந்து நீங்கள் அதிகம் பண்ணிக்க முடியும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. என்னென்னு கேட்டிங்கன்னா கெப்பாசிட்டர் வந்து நான் அந்த லாஸ்ட்டாக வந்து ஃபில்டர்ஸ் வீடியோ போட்டோம்னா அந்த வீடியோவில் இருந்து ஒருத்தர் சப்ஸ்கிரைபர் வந்து கேட்டிருக்காரு. ஆனால் நான் வந்து கெப்பாசிட்டர் வந்து நான் ஃபிக்ஸ்டாக வச்சுட்டு நான் ரெஸ்டர் வேலையை மட்டும் நான் சேஞ்ச் பண்ணேன்னா அதுக்கு பதிலாக வந்து பொட்டன்சியோமீட்டர் அதாவது வால்யூம் கண்ட்ரோல் வச்சு நான் அட்ஜஸ்ட் பண்ணேன்னா ஃப்ரீக்வன்சி அட்ஜஸ்ட் ஆகலாமா, இந்த மாதிரி யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இப்படியும் பண்ணலாம். இப்போ இது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா அந்த வீடியோ போடையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆல்ட்ரேஷன் வந்து நீங்கள் வந்து பண்ணணும் அப்படிங்கிற கொஸ்டின் வந்து அது பண்ணிச்சு. இப்போ வந்து கெப்பாசிட்டர் வந்து நீங்கள் ஃபிக்ஸ்டாக ஒரு 8.9 NF இல்லை 100 NF இந்த மாதிரி போட்டுட்டு நீங்கள் 10K போடுறீங்க அப்படின்னீங்கன்னா 10Kக்கு வந்து நீங்கள் பொட்டன்சியோமீட்டர் வச்சு நீங்கள் வேரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரீக்வன்சி வந்து நீங்கள் ஆல்ட்ரு பண்ணி பண்ணலாம். ஸோ இந்த கேள்வியெல்லாம் வந்து உங்களுக்கு எதனால் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து இந்த வீடியோ பார்த்துட்டு இன்னும் 2-3 பேர் வந்து நல்ல ஒரு நாலேஜ் வந்து கெயின் பண்ணிவிட்டு அவங்க பண்ணக்கூடிய இந்த ஸ்ட்ரகிள் வந்து அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.